புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையானது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்பதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மேலும் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்திருக்கிறார். நேற்று அரபிக்கடல் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 8 மணி அளவிலே மத்திய அரபிக்கடல் பகுதி மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் நீடிக்கின்றது. நேற்று தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உதயமான அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவிலே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கின்றது. நாளை அது ஒரு தாழ்வு பாதையாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 24 மணி நேரத்திலே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 34 சென்டிமீட்டர் காஞ்சிபுரத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கக்கூடும். எஞ்சிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கும். சென்னை நகரை பொறுத்தவரை தொடர் மழையாக இருக்கும். சில நேரங்களில் கனமழை இருக்கக்கூடும். இந்த நிகழ்வானது மேற்கு நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுவதனாலே கண்டிப்பாக வரும் 5 நாட்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை நல்ல மழையை நாம் எதிர்பார்க்கலாம்.